ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் ஒவ்வொரு பெயர்ச்சி பலன்களும் பார்க்குறோம். சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பலன்கள், குரு வக்ர பலன்கள், இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம். அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர். கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர். எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும். குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும். பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது. அப்படியேற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கும். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம். அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 17/9/2024. அன்னைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் சற்றேறக்குறைய 2:09 சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கன்னிக்கு உள் நுழையிறார். எப்பொழுதுமே உள் நுழையிற மாதம் தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம். அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு வரார், புரட்டாசி மாதத்துக்கு வரார். சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ, இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 3வது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும், மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாதத்துலையும், நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் கேது பகவானும் கன்னியில் இருக்கிறாங்க. இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார். இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி. மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார். இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது. சரி, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. புரட்டாசி மாதம் பிறக்கிறது 17/9/2024 செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு மத்தியானம் 2:09 சூரிய பகவான் கன்னியா ராசியில் வரார். அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 18/9/2024. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலையபக்ஷம், அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை, அதுக்கு அடுத்தது தை அமாவாசை. இந்த காலகட்டங்கள். இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம். அது அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கர்க்கடகத்தில் இருப்பார். அதனால் அந்த சூரியன் அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது 18/9/2024 அன்னைக்கு தொடங்குது. அதுக்கு பேர் பக்ஷம் தொடங்குறதுன்னு பேர். மாலைய பக்ஷம் ஆரம்பம்னு பேர். பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றேறக்குறைய 15 நாட்கள். பௌர்ணமியில் இந்த மாலைய பக்ஷம் ஆரம்பமாகுது. அதுலேருந்து தொடர்ந்து 15 நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். பித்ருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க. அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும். அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது, அது வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்திக்கணும். அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது 18/9/2024 பக்ஷம் ஆரம்பம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அமாவாசை. அதுக்கு பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர். அது 2/10/2024 புதன்கிழமை வருது.
இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை. கன்னியா மாதத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிற நாள் 2/10/2024 புதன்கிழமை. அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறேன். மாலை பட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில் சமய சின்னங்கள் அணியக்கூடாது 1. அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது 2. வாசலில் கோலம் போடக்கூடாது 3. இது 3ம் எப்போ பண்ணணும்? அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு. எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி, வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி, நெத்தியில் சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி, பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள். அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள்ளு நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 காரியங்களும் செய்யலாமா? 3 காரியங்களும் செய்யலாம். அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி, நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன், எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை, அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை, ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். சரி, இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது, இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 21/9/2024 அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர். இந்த மகாபரணி நட்சத்திரம், மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள், இறந்தவங்க திதி, இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க, நான் வெளியூரில் இருந்தேன், அப்பா எப்போ இறந்தாங்க, எப்போ ஜீவன் போணுச்சுன்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா. சரி, இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக, அதாவது கங்கை, காவேரி, வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம். அதே போல் முக்கூடல்கள் கூடக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம். அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னா வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான், அதுலேயும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/9/2026 மத்தியாஷ்டமி. இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க, திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க, நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த 25/9/2026 அன்னைக்கு மத்தியாஷ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டப்படி 64 கோத்திரதாயாதிகள் நம்ம கயாவில் போயிட்டு பல்குர்னி தீர்த்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க 64 பிண்ட பிரதானம் பண்ணுவோம். 64 கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம். அது 3 பிண்ட பிரதானம் ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளோட பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 2 பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம், எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்றது, நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும். அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் 2 பிண்டம் வைக்கும்பொழுது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை 64 கோத்திரதாயாதிகளும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியது. இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் சுற்றக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம், மற்ற நாள் வரக்கூடாது. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பித்திருக்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது. எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது? 11/10/2024 நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை. நம்மளுடைய தொழில் சிறக்கணும், நாம் செய்கின்ற வேலை தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும், எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா, விவசாயி இருந்தால் ஏறு, இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் 11/10/2024 வெள்ளிக்கிழமை. சரி, அதுக்கு அடுத்தது 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி, முக்கியமான நாள். படிக்கிறக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம், அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள். அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது. சரி, இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா? விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ இந்த சனியினால் தொல்லைகள் இருக்கும், இருந்தாலும் வக்கரம் பெற்றதுனால் தொல்லைகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்கர நிவர்த்தியானால் பழையபடியும் தொல்லைகள் கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுகிறது. அதே போல் குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசியில் படுறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் படுறதுனால இது சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை மகரத்தையும் பார்க்கிறார். அப்போது குருவும் அந்த மகரத்தை பார்க்குறார். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியவர். அந்த 3ஆம் இடத்துக்குரியவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தைரிய வீரிய ஸ்தானம் அவரும் வக்ரகதி அடைஞ்சு போயிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் சிறப்பாக வரக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக அமையும். மேலும் 11ஆம் இடத்துல புதனும் சூரியனும் உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் தார திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அங்கேயே சுக்கிரன் இருந்தாலும் ஆட்சி பெற போகிறாரு. ஆட்சி பெற்றாலும் 12ஆம் இடத்துக்கு தான் வர்றாரு, ஆட்சி பெற்றார். அப்போ 2ஆம் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கும் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இந்த மாலையபட்சம் முடிஞ்ச உடனே பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக அவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக திருமணம் பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பற்றி வச்சு தான் பார்ப்போம். இதில் 3 கிரகங்கள் இந்த மாதத்தில் பயிற்சிகள் இருக்குது. அதாவது சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன். சூரியனும் புதனும் கன்னியா ராசியில் போய் இருக்கிறது. இதன் மூலியமாக புதன் பகவான் ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10, 11 சேர்ந்து இருக்கிறதுனால எந்த தொழிலில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் பெரிய ஏற்றம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி தனகாரகன், தனஸ்தான அதிபதியானவர் சமசப்தமத்தில் இருந்து அவரே 11ஆம் இடத்தையும் பார்க்கறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடியதும் நினைத்த லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு உழறதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சிறு கலங்கம் ஏற்படும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் மேல்நாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டா அப்படின்றத பற்றியும், போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள், ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா ஹரியரசன்மார்கிட்ட கேட்கலாம். ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எந்த ஒரு ராசிக்காரருக்கு தனக்காரகனான குரு பகவான் ராசியை பார்த்துட்டாலே வெற்றி 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 தொடக்கம். இதை தவிர ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் பிரகஸ்பதியான குரு பகவான். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதுக்கு எல்லாம் விடுவிக்கிற காலகட்டங்கள். நான் இத்தனை நாளாக அடிமை தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சாமி, நானும் என்னோடய வாழ்க்கையில் முதலாளி ஆவேனா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு தனக்காரகனான பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை சதசப்தம பார்வையாகவும், அதை தவிர உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானமான கன்னியாதை பொறுத்தளவுக்கு 5ஆம் பார்வையாகவும், இதை தவிர 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையான முயற்சி ஸ்தானத்தை தொடும்பொழுது தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நான் அடிமை வேலையில் இருந்தவனுக்கு தொழிலதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக தொழிலதிபர் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் வந்தாச்சு, இப்போ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்தாச்சு. அப்போ இந்த காலகட்டங்கள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, அடுத்தது லோயர் எஜுகேஷன் அப்படின்றது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார், ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கார். சின்ன சின்ன ஞாபக மறதி வரும்,
ஆனால் படிப்பில் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இல்லை. இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்துப்படி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்றது கர்க்கடகம். கர்க்கடகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா? 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வி ஸ்தானத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, வெற்றி மட்டும்தான் கிடைக்குமா? எதிர்பார்த்ததுக்கு அதிகமான மார்க் கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்தது விரும்பிய பல்கலைக்கழகங்கள், அது உள்ளூராக இருக்கட்டும், அது வெளியூராக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலமாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடாக இருக்கட்டும், அந்த இடத்துல உங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி எல்லாம் ஓகே, அது துட்டு வேணுமே. தனக்காரகனான குரு உங்களோட ராசியை பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? கன்ஃபார்மாக கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அப்போ வெற்றி 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 உறுதி. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் தனக்காரகனான குரு பார்த்துட்டாரு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, அதை கிட்டத்தட்ட தர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். 10 கூடையவர் 11லையும் 11 கூடையவர் 11லையும் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றிருக்காரு. இதை தவிர ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் 12லையும் இருக்கிறாரு. அப்போ படித்த படிப்பிற்கு உண்டான வேலை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்று படித்தேன், வேலை பார்க்குறது ஒரு இடத்துல அப்படின்ட்டு. இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, எல்லாமே அற்புதமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதில் ஒரு சில நாள் தவிர்க்கணும்னு சொல்லுவீங்களே, அந்த சந்திராசிரம தினங்கள் என்னன்னு எனக்கு சொன்னீங்கன்னாக்க நான் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சியை தொடங்குறத தவிர்ப்பேன். சரி சாமி, நான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேறு மாலையபட்சம்ட்டீங்க. மாலையபட்சம்னா பித்ருபட்சம்ட்டீங்க. முன்னோர்களையும் மூத்தவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கணுன்றீங்க. சரி, இதை யார் கொடுக்கலாம் அப்படின்னாக்க, தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான். திலம்னா எள்ளு, திலம்ன்றது சமஸ்கிருத சொல்லு, அதுக்கு தமிழ் சொல் அப்படின்றது எள்ளு. எள்ளு தொடணும் அப்படின்னா தாய் தந்தையர் இல்லாதவங்க மட்டும்தான் எள்ளு தொடணும். அப்போ அந்த எள்ளு தொட்டு பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்றது நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 24/9/2024 செவ்வாய்க்கிழமை மாலையில் 4:24 முதல் ஆரம்பமாகுது. அது அப்படியே கண்டினியூவாக 25/9/2024 புதன்கிழமை, 25/9/2024 இல்லை, இது புதன் வியாழக்கிழமை இரவு 10:30 மணி வரைக்கும் இருக்குது. ஆக 24, 25, 26 புதன் வியாழன் இந்த கிழமைகளில் இருக்கிறது. செவ்வாய் புதன் வியாழன் இரவு 10:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம், புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம். அதே மாதிரி பிரயாணங்கள், யாத்திரை எதுவும் செய்ய வேண்டாம். இதெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. ஏன்னு கேட்டால், இந்த நிலையில் உங்களுடைய மனநிலை தடுமாற்ற நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மனநிலை தடுமாற்றும் போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் அது பின் விளைவுகளை தரும். அது இன்றைக்கி தெரியாது, அதனால் பின் விளைவுகள் வரும். அந்த பின் விளைவுனால் பெரிய தொல்லைகள் வரும். அதனால் இந்த நாட்களில் இந்த காரியங்களை மாத்திரம் மிக மிக தவிர்க்கணும், ரொம்ப நல்லதாக இருக்கும். இது மாலையபட்ச காலம். புரட்டாசி மாதங்கிறது மாலையபட்ச காலம். இந்த மாலையபட்ச காலத்தில் மாலை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தில திருப்பணம் கொடுக்கக்கூடியது நம்முடைய வம்சத்தினுடைய வழக்கங்கள். அது அந்த நாட்களில் செய்ய தவறினாலும் மகாபரணி அன்னைக்கு பண்ணலாம், இல்லைன்னா மத்திய அஷ்டமி அன்னைக்கும் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதாவது அவங்க இறந்த தேதி தெரியாமல் இருக்கலாம், இல்லைனா திதி தெரியாமல் இருக்கலாம். எது தெரியாமல் இருந்தாலும் இந்த 3 நாட்களும் கொடுக்கலாம்ங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டது. அப்போ இந்த மாதத்தில் இந்த 3 நாள் உங்களுக்கு கிடைக்குது. இந்த 3 நாளில் போய் பண்ணுறது நல்லது. அப்போ இந்த 3 நாளில் போய் பண்ணுறது நல்லது. அப்படிங்கிற போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நெய்மி சாரண்யம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. அது கயாவுக்கு பக்கத்தில் இருக்குது. காசியை தாண்டி கயாவுக்கு அருகில் இந்த இடம் இருக்குது. இங்கே ஒரு நதிகள் ஓடக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இது உங்களுடைய முன்னோர்களுக்கும் நீங்கள் கொடுத்ததுனால சந்தோஷப்படுவாங்க அவங்களும். அதனால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் அவங்க மூலமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும்.
இது உங்களுடைய சந்ததிக்கும் நல்லதாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த இடம் தூரமாக இருந்தாலும் போய் ஒரு தடவையாவது போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் இவங்களுக்கு இப்போ ராசிநாதனாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால மலை மேலே இருக்கிற முருகனை போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா, அதாவது உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாபுத்தி, அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாதவங்க இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காரணத்தினால மலை மேலே இருக்கிற போய் முருகனை போய் வணங்கிட்டு செவ்வாய்க்கிழமைகளில் போய் வணங்கிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு. இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவு அதிகமாக இருக்கும், கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற 11ஆம் அதிபதி, தொழிலில் அதீத லாபம் இருக்கும். குருவின் பார்வையினால் அவரே 2ஆம் அதிபதியான தனஸ்தான அதிபதி தனகாரகன் அவரே 11ஆம் இடத்தை பார்க்குறார். எந்த ஒரு விஷயத்திலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய குழந்தை மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு, தொழிலில் அபிவிருத்தி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த மருத்துவ சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த அதாவது இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர இரத்த வங்கி சேமிப்பாளர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் ஐயா சொன்ன மாதிரி அந்த பரிகாரங்களையும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பொன்னான காலமாக இந்த மாதம் அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.